அவல் பாரம்பரிய உணவுகள்ல ஒன்றுங்க. வெள்ளை மற்றும் சிவப்பு நிறத்துல வரக்கூடிய அவல்ல, சிவப்பு அவலினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள குறிச்சு பார்ப்போம். அவல் பிரபலமான உணவு. சிவப்பு அவல் மசாலா பொருளுடன் சேர்த்து தயாரிக்கும்போது, அது இன்னும் சுவை ஊட்டும் உணவா மாறுது. அனைவருக்கும் விருப்பமான உணவாவும் இருக்கு. இத அரிசிக்கு மாற்றா பயன்படுத்தலாம். அவல் உருண்டை, அவல் உப்புமா, அவல் லட்டு, பால், நெய், தேங்காய் துருவல் சேர்த்து ஊட்டச்சத்துள்ள ஸ்நாக்ஸா அவல் ரெசிபிகள் நிறைய இருக்குங்க. அவல் சிவப்பு அவல்ல நார்ச்சத்து, விட்டமின் பி, கால்சியம், ஜிங்க்கு, இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. பட்டை தீட்டப்படாத அரிசியிலிருந்து தயாரிக்கப்படுவதால இது சத்து நிறைஞ்சதா இருக்குங்க. உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்ப்போம். தட்டையான அரிசியால் செய்யப்படும் ஆரோக்கியமான உணவு தான் அவல். காலை மாலை என 2 வேளைக்குமே ஏற்ற சரியான உணவுங்க. நெல்லை ஊற வச்சு இடித்து அதிலிருந்து உமியை நீக்கி அவலாக பயன்படுத்துகிறோம். கைக்குத்தல் முறையில் தயாரிக்கப்படும் அவலில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அவளுடைய நிறத்தை கொண்டு கூட ஊட்டச்சத்திலும் மாற்றங்கள் இருக்குங்க. வெள்ளை மற்றும் சிவப்பு அவல் ரெண்டுமே நம்ம அதிகம் பயன்படுத்துவோம். சிவப்பு அவலானது சிவப்பு அரிசி வகையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. இதில் உள்ள ஆந்தோசயனின் அப்படிங்கிற நிறமி தான் இந்த அரிசிக்கு அந்த நிறத்தை கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும், இரத்த சோகையை தடுக்குது, சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. கொழுப்பை குறைக்க செய்யும், குடல் ஆரோக்கியத்துக்கு வேலை செய்யும், குறைவான கலோரி கொண்டது, உடலை வலுவாக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் எலும்புகள் பலவீனம் அடைஞ்சு எலும்பு முறிவு உண்டாகும் அபாயத்தை குறைக்க செய்யுதுங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது சிவப்பு அவலை பாலில் லேசாக ஊற வச்சு தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். நீரிழிவு இருப்பவர்கள் அவலை உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். வாரம் 2 தடவை சாப்பிட்டு தான் பாருங்களேன், பலன் தெரியும். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். எங்களது வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.